ஹாய் எவ்ரி ஒன், வெல்கம் பேக் டு மை சேனல் நோசி சாண்ட்ஒர்க். இன்றைக்கி நம்ம வீடியோவில் இந்த ஆல்ஃபபெட் சீரீஸில் லெட்டர் எஃப் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஸோ நிறைய பேருக்கு டவுட் இருக்கும், இந்த மாதிரி சிங்கிள் லெட்டர்ஸ்னால என்ன யூசஸ்னு. நமக்கு பர்த்டே இல்லைன்னா நம்ம என்ன பேக்ட்ராப் பண்ணணுமோ நம்மளே கையில் இந்த மாதிரி நம்பர்ஸ் எல்லாம் லெட்டர்ஸில் நம்ம பண்ணி அழகாக பேக்ட்ராப்புக்கு டெக்கரேஷன் மாதிரி வைக்கலாம். நான் 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் ரீச் ஆனதுக்கு வச்ச இந்த பேக்ட்ராப் இதுதான். ஸோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப ஈஸி, நம்ம எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த மாதிரி ஆல்ஃபபெட் சீரீஸ்ன்னு ப்ளேலிஸ்ட்டில் நான் இங்கிலீஷ் லெட்டர்ஸ் சொல்லி கொடுத்துருக்குறேன். நம்பர்ஸ் சீரீஸ்ன்னு ப்ளேலிஸ்ட்டில் நான் க்ராச்செட்டிங்லேயே நம்பர்ஸ் சொல்லி கொடுத்துருக்குறேன். தமிழ் லெட்டர்ஸுமே நான் தமிழ் லெட்டர் சீரீஸில் நான் போஸ்ட் பண்ணியிருக்கிறேன். ஓகே, சப்ஸ்கிரைப் பண்ணுற எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க இதுக்கு தேவையான மெட்டீரியல்ஸ் என்னெல்லாம்னு பார்த்துடலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இதுக்கு தேவையான மெட்டீரியல்ஸ் ரொம்ப ஈஸி தான். இதுக்கெல்லாம் நார்மலாக நீங்கள் என்ன டைப் ஆஃப் உள்ளன் நூல்னாலும் எடுத்துக்கலாம். நான் எடுத்துருக்கிறது 100% அக்ரலிக் யான். ஓகே, ஸோ எக்ஸாக்டாக சேம் கலர் அண்ட் பிராண்ட் இதுதான், கங்கா. நெக்ஸ்ட் 100% அக்ரலிக் யான். ஓகேவா? நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்கள்கிட்ட என்ன உள்ள நூல் இருக்கோ நீங்கள் அதை ட்ரை பண்ணலாம் தாராளமாகவே. நெக்ஸ்ட் ஹூக் சைஸ் க்ராச்செட் ஹூக் சைஸ் 3.5 mm. ஓகேவா? நெக்ஸ்ட் சிசர்ஸ் அண்ட் யான் நீடில். ஹூக் சைஸ்மே நீங்கள் என்ன ஹூக் வச்சுருக்கீங்களோ அதிலே நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ பிக்னஸ் கூட தாராளமாக இதை ட்ரை பண்ணலாம். ரொம்ப ரொம்ப ஈஸி இந்த ப்ராஜெக்ட், சீக்கிரமாகவும் முடிச்சிடலாம். ஓகே, என்னோடய சேனலில் நிறையா யூஸ்ஃபுல்லான ப்ராஜெக்ட்ஸும் போட்டிருக்கிறேன். நீங்கள் க்ராச்செட்டிங்க்கு நியூவாக இருந்தீங்கன்னா க்ராச்செட்டோட பேசிக்ஸ் லெசன்ஸ் நான் போட்டிருக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். அதை நீங்கள் செக் பண்ணுங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட் நம்ம இப்போ ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸ்லிப் நாட் போட்டுக்கோங்க. ஓகே, slip knot, chain 15, 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15. ஓகேவா? 15 செயின்ஸ் போட்டுக்கோங்க. ஃபவுண்டேஷன் செயின் மட்டும் கரெக்டாக போட்டுக்கோங்க, அப்போ தான் நமக்கு அந்த ஷேப் கரெக்டாக வரும். ஓகேவா? ஓகே, இப்போ ஹூக்லேருந்து ஃபஸ்ட்டு செயின் இந்த வி மாதிரி இருக்கும். ஓகேவா? இது ஃபஸ்ட்டு செயின். செகண்ட் செயினில் 1 டைம் டபுள் க்ரூஷேக்கு யான் ஓவர். செகண்ட் செயினில் ஹூக்கை இன்சர்ட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு செயினை ஸ்கிப் பண்ணிட்டு செகண்ட் செயினில் 1 டைம் டபுள் க்ரூஷே. ஓகே, நெக்ஸ்ட் 4 செயின்ஸ்க்கு 1 டைம் டபுள் க்ரூஷே. 1 3 4. ஓகே, நெக்ஸ்ட் 4 செயின்ஸ்க்கு 1 டைம் டபுள் க்ரூஷே. ஓகே, 1 டைம் டபுள் க்ரூஷே. நெக்ஸ்ட் 4 செயின்ஸில் பண்ணிட்டோம். இப்போ செயின் 5, 1 2 3 4 5. சேம் ஹூக்லேருந்து செகண்ட் செயினில் 1 டைம் டபுள் க்ரூஷே. 1. நெக்ஸ்ட் செயின் ரிமைனிங் எல்லா செயின்ஸ்லையுமே 1 டைம் டபுள் க்ரூஷே. செகண்ட் டைம் 1 டைம் டபுள் க்ரூஷே. தேர்ட் டைம் 1 டைம் டபுள் க்ரூஷே. ஃபோர்த் டைம் 1 டைம் டபுள் க்ரூஷே. ஸோ செயின் 5 போட்டிருக்கேன். நெக்ஸ்ட் செகண்ட் செயின்லேருந்து 1 டைம் டபுள் க்ரூஷே பண்ணனால நமக்கு 4 டைம்ஸ் டபுள் க்ரூஷே மாதிரி. ஓகேவா? இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோன்னா, இது ஒரு இம்பார்ட்டண்டான ஸ்டெப். லாஸ்ட்டாக போட்டிருக்கோம் பார்த்தீங்களா டபுள் க்ரூஷே, அந்த டபுள் க்ரூஷேலேயே 2 ஸ்பேஸ் இருக்கும், அதில் தான் நம்ம ஒர்க் பண்ண போகிறோம். ஏற்கனவே பண்ணியிருந்தீங்கன்னா இது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகே, ஸோ எந்த ஸ்பேஸ்லனா, இப்போ இந்த லாஸ்ட் டபுள் க்ரூஷே இருக்குல்ல, இதுலேயே 2 ஸ்பேஸ் தெரியும். ஒன்று இங்கே, நெக்ஸ்ட் அதுக்கு பக்கத்தில். ஓகேவா? ஓகே, இப்போ ஃபஸ்ட்டு ஸ்பேஸில் அந்த ஸ்பேஸ் மிடில் அப்படியே அந்த டபுள் க்ரூஷே மிடில் விட்டிங்கன்னா 1 டைம் டபுள் க்ரூஷே. அதுக்கு அடுத்த ஸ்பேஸ் காமிச்சேன்ல,
அதில் ஹூக்கை இன்சர்ட் பண்ணி 1 டைம் டபுள் க்ரூஷே. அதில் 1 டைம் டபுள் க்ரூஷே. ஓகே, இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோன்னா நம்மளோட மெயின் ஸ்டிச் இது ஃபவுண்டேஷன் செயினுக்கு வந்துட்டோம். அதில் 1 2 3 கவுண்ட் பண்ணுங்கள். தேர்ட் ஸ்டிச்சில் வந்து நம்ம ஸ்லிப் ஸ்டிச் பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ 1 2 3 தேர்ட் ஸ்டிச்சில் ஹூக்கை இன்சர்ட் பண்ணுங்கள், யானை கிராப் பண்ணிக்கோங்க, ஸ்லிப் ஸ்டிச். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் அதுக்கு நெக்ஸ்ட் செயினில் 1 டைம் டபுள் க்ரூஷே. 1 டைம் டபுள் க்ரூஷே ஃபவுண்டேஷன் செயின்லேயே ஸ்லிப் ஸ்டிச் பண்ண அடுத்த செயினில் 1 டைம் டபுள் க்ரூஷே. ஸோ ஸ்லிப் ஸ்டிச் பண்ணியிருக்கோம், 1 டைம் டபுள் க்ரூஷே பண்ணியிருக்கோம். இப்போ நம்ம ஒர்க்கை வந்து அப்படியே டேர்ன் பண்ண போகிறோம். இந்த ரைட் சைடு ஒர்க்கை அப்படியே லெஃப்ட் சைடுக்கு டேர்ன் பண்ணுங்கள். டேர்ன் பண்ண பிறகு ஹூக்லேருந்து 2 செயின்ஸை ஸ்கிப் பண்ணிடுங்க. 1 2 தேர்டு செயினில் வந்து 1 டைம் ஸ்லிப் ஸ்டிச். தேர்டு செயினில் 1 டைம் ஸ்லிப் ஸ்டிச். ஓகே, ஸ்லிப் ஸ்டிச் பண்ணிவிட்டு அகெயின் வந்து ரைட் சைடு ஒர்க்கை திருப்பி லெஃப்ட் சைடாக டேர்ன் பண்ணுங்கள். இந்த டைம் வந்து நம்ம இப்படி டேர்ன் பண்ணிட்டோன்னு இந்த மாதிரி டேர்ன் பண்ணி ஒர்க் பண்ணிடாதீங்க. ஏன்னா நமக்கு ஹூக்குக்கு முன்னாடி நம்மளோட யான் வரக்கூடாது, பேக் சைடு தான் இருக்கணும். ஓகே, ஸோ இப்படி இருக்கிற ஒர்க் இப்போ பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா? தேர்ட் ஸ்டிச்சில் ஸ்லிப் ஸ்டிச்சுக்கு அப்புறம் அகெயின் ரைட் சைடு ஒர்க்கை இப்படியே நீங்கள் டேர்ன் பண்ணுங்கள். இப்போ நம்ம திருப்பி நம்மளோட மெயின் ஃபவுண்டேஷன் ஸ்டிச்சில் ஒர்க் பண்ண போகிறோம். ஓகேவா? நம்ம இந்த இடத்துல தான் இந்த செயினில் ஒர்க் பண்ணியிருக்கோம் டபுள் க்ரூஷே பண்ணி. இப்போ அடுத்த செயினில் வந்து 1 டைம் டபுள் க்ரூஷே பண்ண போகிறோம். ஃபவுண்டேஷன் செயினில் நெக்ஸ்ட் செயினில் 1 டைம் டபுள் க்ரூஷே. அதுக்கு அடுத்த நெக்ஸ்ட் செயின்லேயும் 1 டைம் டபுள் க்ரூஷே. ஓகே, லாஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3 செயின்ஸ் தான் லெஃப்டாக இருக்கும். ஓகேவா? இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த இடத்துல செயின் 7 பண்ண போகிறோம். 1 2 3 4 5 6 7. ஏன்னா எஃப்க்கு வந்து மேலே இருக்கிறது கொஞ்சம் பெருசாக இருக்கும், கீழே இருக்கிறது வந்து கொஞ்சம் சின்னதாக இருக்கும். இப்படி தான் நம்மளோட எஃப் இருக்கும். ஓகே, இந்த மாதிரி. ஸோ இப்போ மேலே இருக்க பார்ட்டை மட்டும் பண்ணிட்டா முடிஞ்சிடும். செயின் 7 போட்டாச்சு. ஹூக்லேருந்து ஃபஸ்ட்டு செயினை ஸ்கிப் பண்ணிடுங்க. செகண்ட் செயின்லேருந்து ஒவ்வொரு செயின்லேயும் 1 டைம் டபுள் க்ரூஷே. 1 2 3 4 5 6. ஓகே, 6 செயின்ஸ்லேயுமே 1 டைம் டபுள் க்ரூஷே பண்ணியாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா நம்ம இங்கே வந்து இந்த எஃப்க்கு வந்து இங்கே ஜாயின் பண்ணோம் பார்த்தீங்களா? 2 டைம்ஸ் டபுள் க்ரூஷே. இந்த லாஸ்ட் டபுள் க்ரூஷேல பண்ணோம்ல அதே மாதிரி நம்ம ரிப்பீட் பண்ண போகிறோம். இந்த லாஸ்ட் டபுள் க்ரூஷேல ஓகே, இப்போ நம்ம லாஸ்ட் டபுள் க்ரூஷே இங்கே இருக்குது. இதில் வந்து ஃபஸ்ட்டு ஸ்பேஸில் இங்கே பார்த்தாலே தெரியும் ஸ்டார்டிங்லேயே இந்த வி மாதிரி தெரியுதா? இதில் வந்து 1 டைம் டபுள் க்ரூஷே. நெக்ஸ்ட் ஸ்பேஸில் அதே லாஸ்ட் டபுள் க்ரூஷேல நெக்ஸ்ட் ஸ்பேஸில் 1 டைம் டபுள் க்ரூஷே. இப்போ வந்து லாஸ்ட்டாக 3 ஸ்டிச் வந்து நம்ம ஃபவுண்டேஷனில் லெஃப்டாக இருக்கும். 1 2 3 தேர்ட் ஸ்டிச்சில் ஸ்லிப் ஸ்டிச் பண்ணிடுங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட லெட்டர் எஃப் வந்து ரெடி ஆயிடுச்சு. ஓகே, நான் பண்ணது வந்து கொஞ்சம் சாஃப்டான யான்னால கரெக்ட் கொஞ்சம் இந்த இடத்துல வளைஞ்சி அந்த மாதிரி இருக்குது. யான் வந்து கொஞ்சம் ஸ்டிஃப்னஸாக இருந்துச்சுன்னா இன்னும் கொஞ்சம் நமக்கு நீட்டாகவே வந்துடும். உங்களுக்கு இன்னும் வந்து இப்படி குழப்பாமல் வரணும்னா நீங்கள் வெயிட்டான புக் அந்த மாதிரி இதில் வச்சிட்டிங்கன்னா அழகாக வந்துடும். ரிமைனிங் எட்ஜஸை நம்ம தச்சு முடிச்சிடலாம்.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட க்யூட்டான க்ராச்செட் லெட்டர் எஃப் வந்து ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோட வீடியோவை நீங்கள் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள், கீழே கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உங்களோட க்ராச்செட் ஒர்க்ஸ் வந்து நீங்கள் வந்து எனக்கு இன்ஸ்டாகிராம் இல்லை என்னோட மெயில் ஐடி வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன். நீங்கள் அதில் வந்து ஷேர் பண்ணிங்கன்னா எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ. பை பை.